கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து குடும்பத்துக்காக ரொம்ப தியாகம் பண்ணக்கூடியவங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது. அப்ப கும்பராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய பேசக்கூடிய பேச்சுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்ப இவங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் நடக்க போகுது இந்த ஒரு மாதத்துக்குள்ளனா எந்த விஷயம்? வாழ்வியல் பரிகாரம் இவங்க என்ன பண்ணலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர். அதே சமயத்தில் மலர் மருத்துவம் மூலமா நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர். நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட ரீதியா நீங்க கொடுக்கக்கூடிய என்ன ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா அது போய் சேருது அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆகஸ்ட் மாதம் நடக்குது இல்லையா? சோ இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கியதிலிருந்து முடிவதற்குள் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு ராசிக்கும் நடந்தே தீரும், தடம் புரள போகுது அவங்க லைஃப் அப்படின்னா என்ன விஷயம் ஒவ்வொரு ராசிக்குமே தனித்துவமாக நடக்க போகுது அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கும் மக்களுக்காக நீங்க முதல்ல சொல்லிடுங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்கம்மா. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவத்துறை எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் நிறைய வந்து ஆலய வழிபாடுகள் நமக்கு மனசுக்கு உடனே நினைவுக்கு வரும். அதை விட சிறப்பானது ஆகஸ்ட் 15. ஆமா, இது வந்து நம்ம பெண்கள் வந்து அதிகமா அந்த ஆகஸ்ட் மாசத்தை போற்றி நம்ம வந்து வணங்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி உள்ள காலகட்டங்கள் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து எப்படி இருந்ததுங்கிற விஷயங்கள் அந்த இதெல்லாம் படிச்சா தெரியும். அந்த வரலாறு ஆடைகள் அணிய முடியாது, மேலாடைகள் அணியவே முடியாம அடிகிறது கூட தடைகள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்க, நம்ம அந்த ஒரு தடையை நீக்கி நமக்கு வந்து இன்னைக்கு பாருங்க நம்ம நினைச்சதெல்லாம் ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்காக நமக்கு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த போராட்ட வீரர்கள் தான். அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கிறணும். கண்டிப்பா. இந்த ஆகஸ்ட் மாசத்துல 4 முக்கியமான கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது. மாசம் பெயரக்கூடிய சூரியன் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும். செவ்வாய் வந்து 40 நாள் கூட பயிற்சி ஆவார். அதே மாதிரி புதன் வந்து ஒரு 27 நாள் 28 நாள் கூட பயிற்சி ஆவார். சுக்கிரன் அதே மாதிரி 27 28 நாட்கள் தான். இந்த 4 கிரக பயிற்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்தே நடக்குது. அப்ப அந்த 4 கிரக பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், அந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கலைன்னா உங்க வாழ்க்கையில தடம் புரளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே நேரத்துல எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும், அதுவுமே வந்து இந்த 4 பயிற்சியை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்ல போறீங்க. நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துக்கலாமா? ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய லைஃப்லையும் கிரக நிலைகளை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. அது வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கலாம் அல்லது பாதகமா இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ராசியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், தடம் புரண்டு உங்க லைஃபே அப்படின்னு எந்த விஷயத்த சொல்லுவீங்க? கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து குடும்பத்துக்காக ரொம்ப தியாகம் பண்ணக்கூடியவங்க தான். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது. ஏன்னா சனி வந்து பாருங்க, ராசி அதிபதி சனியை வந்து 2ஆம் இடத்துல வந்து வாக்குஸ்தானத்துல இருக்காரு. அதே நேரங்கள்ல ராசியிலேயே பாருங்க ராகு இருக்காரு. அப்ப அதிகமான டென்ஷன் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். 7ஆம் இடத்துல கேது வேற. அப்ப 7ஆம் இடத்துல வந்து பாருங்க சூரியன் வந்து ஆட்சியா வந்து 7ஆம் அதிபதியே வந்து ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் உட்கார்றாரு. அப்போ இவங்களுக்கு வீட்டில் உள்ள டென்ஷன் ஒரே வந்து மனசுல குழப்பங்களை கொடுத்து இவங்க வார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்கு அதிபதியே பாருங்களேன் சனி இருக்காரு.
இந்த சனியும் பாருங்க இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் குரு வந்து உட்காந்துருக்காரு. வாக்காதிபதியே உட்காந்து வாக்குஸ்தானத்தை பாக்குறாரு. இப்ப பாக்குறப்ப இவங்க நல்ல விஷயம்னு சொல்லக்கூடிய விஷயங்களால இவங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இருக்குது. அப்ப கும்பராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து தன்னுடைய பேசக்கூடிய பேச்சுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து 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 பேசணும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நினைச்சு இவங்க பேசினா கூட அதுவே வந்து நெகட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து சனி வக்கரமாக இருக்காரு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே வந்து. அப்ப ராசி அதிபதியே வக்கரமாகி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சோசியல் மீடியால உள்ளவங்க, ஏதாவது ஒரு மத போதகர்கள், ஒரு காலேஜ்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்கள், டீச்சர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு விதத்தை வந்து போதிக்கக்கூடியவங்க, கல்வி பதிக்கக்கூடியவங்க. இவங்களுடைய வார்த்தையில ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். இல்ல அப்படின்னா இவங்களுடைய வார்த்தையாலேயோ இவங்களுடைய வாழ்க்கையில தடம் மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. எந்த விஷயம் பேசினாலும் சரி, பொதுவுல பாருங்களேன், போன்ல பேசுறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவே இவ்வளவு தேவையில்லாத விஷயத்த வந்து மாட்டி விட்டுரும். இவங்க எதாச்சியா பேசுவாங்க, அவங்க யாராவது ரெக்கார்டு போட்டு அது மூலமா பல ஆபத்துகள். இப்ப பாருங்க, இப்ப தேவையான விஷயங்கள்லாம் வைரல் ஆகிடுது. அது மாதிரி இவங்களுடைய அந்த வாக்கு சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை தடம் மாறாம காப்பாற்றப்படும். ஓகேம்மா. இப்ப இவங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் நடக்க போகுது இந்த ஒரு மாதத்துக்குள்ளனா எந்த விஷயம்? இப்ப இவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி குரு பகவானே வந்து 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இது வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இவங்களுக்கு வந்து விரயங்கள் தான் அதிகம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்ப 7ஆம் அதிபதியும் வலுவா இருக்காரு இந்த ஆகஸ்ட் 15-31க்குள்ள. அப்ப இவங்களுடைய வீட்டுல வந்து இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்ப ஒரு வருமானம் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, இப்ப இரட்டிப்பு வருமானம் இருக்கும். இப்ப வருமானம் வந்து கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும். நல்லா கொஞ்சம் சேமிப்பு உயர ஆரம்பிக்கும். சூப்பர்மா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்னீங்க இவங்க லைஃப்ல இதெல்லாம் தடம் புரண்டும் லைஃப்ல இந்த ஒரு மாசத்துல அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்களா, அது வந்து நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு வாழ்வியல் பரிகாரம் இவங்க என்ன பண்ணலாம்? இவங்க ஊர்லயே இவங்க தெரிஞ்சவங்களே யாராவது ஒருத்தவங்க வாய் பேச முடியாத குழந்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளுக்கு இவங்க வந்து தேன் வாங்கி கொடுக்கணும். தேன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாக்கு ஸ்தானத்தால வரக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல சரியாகும். ஓகே. தேன் வந்து தானமா கொடுக்கும் குழந்தைகளுக்கு. அது வாய் பேச கல்வி அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது தேன். தேன் தான். தேன் வந்து ஒரு குருவோட தன்மை கொண்டது. அப்ப தேன் வந்து யாருக்குனாலும் வாங்கி தரலாம். அதுலயும் பாருங்க, இவங்க வாக்கால பிரச்சனை வர்றதுனால வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு அது நிறைய வந்து அந்த மாற்றுத்திறனாளி பள்ளிகள்ல போனா இருப்பாங்க, அவங்களுக்கு இவங்க வந்து வாங்கி கொடுக்கணும். கொடுக்குறப்ப இவங்க வாக்கால் வரக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல குறைய ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து இந்த லைஃப்ல சக்சஸா நடக்கக்கூடியது அந்த டேர்னிங் பாயிண்டா அமையக்கூடிய விஷயத்தையும் நீங்க இப்ப சொன்னீங்க. அது எனக்கு இந்த மாசத்திலே நடந்துடணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இவங்களுக்கு வந்து கோதுமை வாங்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 6 to 7க்குள்ள வந்து இவங்க வீட்டுல உள்ள இவங்களை விட கொஞ்சம் வசதி குறைவானவங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் அந்தஸ்து குறைவானவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போய் தானம் கொடுக்கணும். ஓகே. கோதுமை முழு கோதுமையை தானம் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த வருமானம் வர ஆரம்பிக்கும். அபரிவிதமா வருமானம் வேற சொன்னீங்க. சோ அது வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள இந்த ராசியினர் வந்து எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். சோ 4 பயிற்சிகள் நடக்குது. இந்த 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்குமே அதற்குரிய இம்பாக்ட கொடுக்க போகுது. சோ இதுல எல்லாம் கவனமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா தடம் புரளாது அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றிமா. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதற்குரிய உரித்தான தகவல்கள் வந்து உடனுக்குடனே அப்பதான் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ஆலோசனைகள் தேவைப்படுது, ஜாதகம் பார்க்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த் தெரியும் கணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை தாராளமாக பார்த்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளுடைய லைஃப்ல கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பயிற்சிகள் வந்துட்டு இருக்கு. சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி நிறைய பயிற்சிகள் பார்ப்போம். இப்போ கூட டிசம்பர் மாசம் வந்து ராகு கேது பயிற்சியாக போறாரு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் நம்ம ராசிக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க கண்டிப்பா ஒரு முறையாவது உங்களுடைய ஜாதகத்தை
ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நல்ல காரியங்களுக்கும் சரி, இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் சரி, ஜாதகத்தை பார்ப்பதால நிறைய நல்ல பயன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.